ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வைதேகி ராஜாராம் அக்ஷய பாத்திரம் குக்கிங் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷல் கமகம பருப்பு பொடி. இது ஹோட்டலெலாம் நம்ம நெய் போட்டு சாப்பிட்ருப்போம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது என்னோடய எக்ஸ்க்ளூசிவ் குக்கிங் சேனல் அக்ஷய பாத்திரம். இப்போது நான் இது ஏற்கனவே இருக்கிற குக்கிங் சேனல் தான். இது இல்லாத புதுசாக வண்ணக்கோடுகள்னு எக்ஸ்க்ளூசிவாக கோலத்துக்கு மட்டும் நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலி வச்சு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு ஒரு 15 காஞ்ச மிளகா போடுறேன். போட்டுட்டு அதை நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு அதே வாணலியில் எண்ணெயெல்லாம் விடாமல் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை முதல்ல வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்துக்கணும். செவந்த பிறகு நம்ம ஒரு 50 கிராம்ஸ் துவரம்பருப்பு இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக பண்ணணுன்ட்டு நான் 2-3 பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த துவரம் பருப்பையும் சேர்த்து நல்லா செவக்கிற மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா உள்ளே வறுபடாது, பச்சையாகவே இருக்கும், அந்த வாசனை நல்லா இருக்காது, வெளியில் கருப்பாயிடும், அது கசக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும். அதனால் இந்த மாதிரி செவக்கிற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 50 கிராம்ஸ். இது குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு, அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. இது மாதிரி புது புது ரெசிபிஸ் நான் நிறையா என் சேனலில் போட்டுருக்கேன். என் சேனலில் இது இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இந்த குக்கிங் சேனல் பேர் அக்ஷய பாத்திரம். பழைய சேனல் தான் இது, நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். புது சேனல் கோலத்துக்கும் நீங்கள் கட்டாயம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். வண்ணக்கோடுகள் கட்டாயம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா செவந்துடுத்து. இப்போது இதையும் ஒரு தட்டில் கொட்டி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கிடாது. இது பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இது ஒன்று இருந்தால் போகிறோம். நம்ம சாதம் சூடாக வச்சு நெய் போட்டு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் அடிக்கடி செஞ்சு இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் குறையவே குறையாது. நமக்கு தேவையான ப்ரோட்டீன் உடம்புக்கு கிடைச்சிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்